வணக்கம், வெல்கம் டு சாந்தஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். டீஸ்பூன் உளுந்து செவந்து வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் ஆனியன். வேப்பிலை 1 இன்ச் இஞ்சும் ஒரு 5 பல்லு பூண்டும் நசுக்கி எடுத்துக்க போகிறேன். நான் 1-2 நசுக்கி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும் சால்ட் ஆட் பண்ண உடனே. வெங்காயம் இஞ்சி பூண்டு 1-2 நசுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட. வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ லேசாக அங்கங்கே ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வாழைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த திக்னஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்க்கு உண்டான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே தனியாவும் மஞ்சளும் இருக்குது. மஞ்சள் தனியாக இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. குறைச்சி மூடி வச்சுருங்க. அது வெந்தப்புறம் வறுத்து இறக்கிக்கலாம். நம்ம நடுவில் ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கோங்க, ஸோ தட் ஈவனாக வேகும் வாழைக்காய். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். நசுக்கி பாருங்கள், வெந்துடுச்சுன்னு நினச்சிங்கன்னா வறுத்துருங்க. குக் ஆகிடுச்சா பாருங்கள். ஒரு வாழைக்காய் எடுத்து நசுக்கி பாருங்கள். குக் ஆகிடுச்சு பாருங்கள். நசுக்குனா ஈஸியாக நசுங்கணும். வறுத்து இறக்கிடலாம். ஹையில் வச்சுட போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் லேசாக தொக்கா எடுத்துக்க போகிறேன், ரொம்ப ட்ரையாக பண்ணலை. நீ இன்னும் ரோஸ்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். சாம்பார், மோர் குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.